ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு, 4 பல் பூண்டு, காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிக்கிறேன் காரத்துக்கு. இப்போ 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதே கப்பால் ஒரு 1.5 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அதை அரைச்ச பேஸ்ட்டை நல்லா வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். மாவோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் எள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் எள் சேர்த்திங்கன்னா. இப்போ அடுப்பில் பேன் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். சூடான எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இந்த மாவோட கலந்துக்கலாம். இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த ரிப்பன் பக்கோடா அச்சில் போட்டு எண்ணெய் சூடானதும் இப்போ அந்த எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஒரு செட்டு பிழிஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறுன்னு வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இதேமாரி மீதி இருக்கிற மாவெல்லாம் நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடான சுவையான மொறுமொறுப்பான ஓலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இது ஓலை பக்கோடான்னு சொல்லுவோம். சில பேர் ரிப்பன் பக்கோடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்லா கிறிஸ்பாக சூப்பராக சுவையாக